சமையல் நேரமே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம காலையில் ஒரு 3 மணிக்கு ரெடி பண்ண பத்தாதா? 7 மணிக்கு வெட்டி வைக்கணும்ல. இது வெட்டினா தான் அந்நேரம் வெட்ட முடியாது. அந்நேரம் வெட்ட முடியாதா? வெட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு பற்ற வைக்கிறோம். ஓ வேலை முடிச்சாத்தே போட்டு வரதை அடிச்சுக்கலாம். சரி அது கணப்படி போட்டு அதை உடைய வச்சு அது ரசம் வச்சுக்கிட்டு வருவேன். அம்மா அன்னதானத்தை ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்களா? இன்னைக்கு முத அன்னதானத்தை ஓப்பன் பண்ணணும்மா. அவ்வளோ பெரிய பாக்கியம் இருந்திருக்குல்ல. கமலாமா தான் அன்னதானத்தை ஓப்பன் பண்ணணும்னு ஒரு துளி ஒரு சொட்டுக்கே அதெல்லாம் நீங்க செய்யறத பெரிய விஷயம். உப்பார் முன்னா நாள் சொன்ன வெள்ளிக்கிழமை எங்கிட்ட சொன்னாப்ல. இப்போ இந்த சாம்பார் வேகமாக தீரும். அன்னதானம் ரெடி ஆயிடுச்சம்மா? ரெடி ஆயிடுச்சுப்பா. சாம்பார் தீரத்தோட எடுக்கணும். ஒரு வாழை இருந்தால் மாற்றிக்கணும். சுபகரி என்ன அன்னதானம் ஸ்பெஷல்? ஊறுகாய், சாம்பார், சாப்பாடு, கலங்கு, முட்டைக்கோஸ், ரசம், பாயாசம், அப்பளம். என்ன எல்லாத்தையும் வித்தியாசமாக சொல்கிறியா? கலங்கு ஏண்டா கூட்டுன்னு சொல்லுவாங்க, பொரியல் சொல்லுவாங்க. தம்பி நீங்கள் என்ன வடையோட கையில் இருக்கீங்க? சாப்பாடு வேணுமா? சாப்பாடை தங்க வேணும், சாப்பிடுங்க. எப்படிமா இருந்துச்சு அன்னதானம்? பயிர் நிறைஞ்சா நிறையலையா? சூப்பராக இருந்துச்சு. டெய்லி அமாசை வந்துருமா இல்லைண்ணா சேவை பண்ணுறது? கொஞ்சம் யோசிச்சு பேசு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா செய்ய போகிறீங்க? வீட்டில் 3 ஜீவன் இருக்குல்ல, அது வரையா? இப்போ இங்கேருந்து ஒரு பார்சல் பண்ணிடுவோம். ஐயாவுக்கு இல்லாததா? நேரம் பண்ண சொல்லுவாங்க. பார்ப்பாங்க, அம்மா பார்க்குமா? காலையில் கொஞ்சம் வரணும், புரியுவாங்க. உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவா? இல்லை தானே போதுமா? நல்லா ஜம்முன்னு ஒரு மார்க்கெட் கேட்டில் உட்காந்துட்டீங்களே.
ரசமா புளிக்குழம்பு இந்தாங்க புளிக்குழம்பு அம்மா புளிக்குழம்பு வச்சு எல்லாரும் அந்த தங்கம் போசியா பொறுமை கரண்டி கொஞ்சம் பெரிய ஏமா நீ எல்லாம் ஒரு வெட்டி சாப்பிட்ட பத்தலையா? தண்ணி அப்பாவே இந்த அப்புறம் நல்லா கழுவு இதெல்லாம் வச்சு தட்டுகள் விடாம ஆக்கிட்டீங்க நீங்கள்லாம். சரி சாப்பிடாம இறங்கி போயிட்டு வரணுமா? சோறு தான் முக்கியம். அண்ணன் விட்டு போயிட்டு இல்லை. அதாவது என்னமோ சொல்லுவாங்க வரேன் 3 வரப்ப கால் வலிக்கு 100 நான் விளைக்கிறாது எனக்கு நெஞ்சாதான் இருக்கு. அப்பத்தேனே உட்காந்து 100 ஆஃபீஸ் அம்மா வந்ததுன்னே மாங்குன்னு படுறட்டாங்க வேறு அவங்கன்னா இவங்க தானே ரவி என்னை ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு தான் இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சாப்பிடுறீங்களாண்ணே? பாவம் நீ தான் விரதம் இருக்க. நான் 48 விரதம்ண்ணே. போது அளவா சாம்பார் ஊற்றி ரசம் வாங்கிக்கணுமா? ரசம் மூணாவது காப்பு போயிட்டுருக்கோம்ண்ணே. 48 விரதம். ரசம் நீங்கள் சாப்பிட்றதுலாம் முக்கியம் இல்லைம்மா, தர்மம் பண்ணுறதும் முக்கியம். இன்னைக்கு யாரெல்லாம் உட்காந்து சாப்பாடு முக்கியம்னு உட்காந்து சாப்பிட்டீங்களோ அதை ஏவாயில் நான் சொல்ல மாட்டேன். பார்த்தாலே தெரிகிறது. நீயும் சாப்பிடல இல்லை? அதுதான் ஒன்னால தான்டா எல்லாம் கெட்டு அங்கே வந்து உக்காந்துருச்சு. அங்கே வந்து சரி எப்பத்தாப்போ உனக்கு பொருத்தம் 10 பொருத்தம் பக்காவாக இருக்கு. தம்பி சப்போர்ட் பண்ணாம என்ன